என்னடா அது வெள்ளங்க வில்லேஜ் வரைக்கும் வந்திருக்கு. நல்ல வேலை அண்ணி கிளம்பிட்டாங்க. ஆட பார்வதி எங்க? இப்பதான் மேம் கார்ல ஏறி போறாங்க. எப்படி சொல்ற பார். ஏதாவது செஞ்சு அவளை தடுத்துருக்கலாம்ல. எந்த பக்கமா போனா தெரியுமா? அது தெரியல மேடம். அவங்க 4 பேரும் ஏதோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்வதி மேடத்தை கார்ல ஏத்தி அனுப்பிட்டாங்க. அவங்க என்ன பேசினாங்கன்னு ஒட்டு கேட்க மாட்டியா? அவங்க ஏதாவது பிளான் பண்ணி எங்க அனுப்பி வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. பொண்ண வச்சுக்கிறேன். இவ்வளவு தூரம் பிளான் பண்ணி வேஸ்டா போச்சே. சரி, கார் எந்த பக்கமா போச்சு? இந்த பக்கம் தான் மேம் போச்சு. எங்க போனான்னு தெரியலையே. இப்போ என்ன பண்றது? வனஜா ஆண்டி அந்த நர்ஸ் கிட்ட பார்வதியை பத்தி தான் விசாரிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். விசாரிக்கட்டும் பாத்துக்கலாம். குருஜி வேற தியானத்துல இருக்காரு. எப்ப கண்மொழிப்பாருன்னு தெரியலையே. சரி, வெயிட் பண்ணுவோம். வணக்கம் குருஜி. தீர்க்காயுசாயிருமா. நீங்க சொன்னபடி அந்த பூமி பூஜையை எப்படியாவது நான் பண்ணணும்னு முயற்சி பண்ணேன். கடைசி நேரத்துல அது முடியாம போயிடுச்சு. அது எல்லாம் இறைவனின் திருவிளையாடல். வேற என்ன சொல்ல? நீங்க குறிச்சு கொடுத்த முதல் நல்ல நேரம் முடிஞ்சு போச்சு. நல்ல நேரத்துல தான் பூஜை ஆரம்பிக்கணும். ஆனா அதுக்குள்ள அம்மா அங்க வந்துருவாங்க. கண்டிப்பா என்னால அங்க இருக்க முடியாது. அம்மா சொன்னபடி ஐஸ்வர்யா அம்மா தான் பூமி பூஜை பண்ணணும். அப்படி ஐஸ்வர்யா அம்மா பூஜை பண்ணா குடும்பத்துக்கு கெட்டது நடக்கும்னு நீங்க தான் சொல்லிருக்கீங்க. இந்த இக்கட்டான சூழ்நிலையில இருந்து தப்பிக்க வழி இருந்தா சொல்லுங்க குருஜி. இருக்கிறது ஒரே வழிதான். அந்த பூமி பூஜைய நீ பண்றதுதான். அதுக்கு வழியே இல்லன்னு தானே குருஜி நான் உங்களை தேடி வந்திருக்கேன். நீங்க தான் எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும். மாற்று வழி இருந்திருந்தா அதை நான் எப்பவோ சொல்லியிருப்பேனம்மா. நீ அந்த மண்ணுல நின்னு பூமி பூஜை பண்றதை தவிர வேற வழியே இல்லம்மா. நீ அந்த பூஜையை பண்ணாம 2வது மருமக பண்ணுனா கண்டிப்பாக அந்த குடும்பத்துல ஒரு விபரீதம் நடக்கும். அதை யாராலும் தடுக்க முடியாது. குடும்பத்துக்கு கெட்டது நடக்க நான் விட மாட்டேன். நானே போய் பூமி பூஜையை பண்றேன். நல்லதே நடக்கும். கடவுள் உனக்கு துணை இருப்பார். நீ போய் பூஜையை ஆரம்பி. என்ன ஆசீர்வதிங்க குருஜி. நல்லா இருமா. நான் வரேன். நீ அந்த மண்ணுல நின்னு பூமி பூஜை பண்றதை தவிர வேற வழியே இல்லம்மா. இப்படி திருட்டுத்தனமா என் பரம்பரை நகையை போட்டுக்கிட்டா நீ என்னோட மருமகளாயிட முடியுமா? இப்படிப்பட்ட குணம் இருக்கிற நீ இந்த ஜென்மத்துல என் மருமகளாக முடியாது. நீ பாவம், நல்ல பொண்ணு. இப்படி உன் மேல கொஞ்சம் மதிப்பும் மரியாதையும் இருந்துச்சு. ஆனா இப்போ இந்த நகை விஷயத்துல அது சுத்தமா போயிடுச்சு. சொல்லு பார்வதி. மாமா எங்க இருக்கீங்க? ஒரு ஆபீஸ் விஷயமா வெளியே வந்தேன். அப்புறம் நான் மத்தியானம் லஞ்சுக்கு வரமாட்டேன். நீ வெயிட் பண்ணாத, சாப்பிட்ரு. சரி மாமா. நான் இப்போ வேற ஒரு முக்கியமான விஷயத்துக்காக உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். என்ன விஷயம்? சின்னையாக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்ன சொல்ற? இப்ப அருண் எப்படி இருக்கான்? நல்லா இருக்காரு மாமா. இப்போ ஐஸ்வர்யா அம்மா எனக்கு ஃபோன் பண்ணிருந்தாங்க. நான் ஹாஸ்பிட்டல்ல போய் சின்னையாவை பார்த்தேன். ஒன்னும் பிரச்சனை இல்லல? சின்னையாக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல மாமா. ஆனா நான் தான் கொஞ்சம் குழப்பத்துல இருக்கேன். உனக்கு என்ன குழப்பம்? அது மாமா, சின்னையா ப்ராஜெக்ட் சம்பந்தமா பூமி பூஜை போட அம்மா குருஜி கிட்ட நல்ல நேரம் குறிச்சு கொடுக்க சொன்னாங்க.
நேரத்தை குறிச்சு கொடுத்துட்டு அந்த பூமி பூஜைய மூத்த மருமக தான் செய்யணும்னு சொல்லிருக்காரு. மாமா கேக்குறீங்களா? கேட்டுட்டு தான் இருக்கேன், சொல்லு. ஐஸ்வர்யாவே அந்த பூஜைய பண்ணட்டும்னு சொல்லிருக்காங்க. ஆனா மூத்த மருமகளை தவிர மத்தவங்க அந்த பூஜைய பண்ணா குடும்பத்துக்கு கெடுதல் நடக்கும்னு குருஜி சொல்லிருக்காரு. ஐஸ்வர்யா அம்மா பூஜைக்கு போகும்போதுதான் இப்படி கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சரி, இதுல உனக்கு என்ன குழப்பம்? நான் குருஜி கிட்ட வந்து பூஜை விஷயமா பேசினேன். அவரு நான் தான் இந்த பூஜைய பண்ணணும், ஐஸ்வர்யா பண்ணா குடும்பத்துக்கு கெடுதல் அப்படின்னு உறுதியா சொல்றாரு மாமா. நான் பூஜை பண்றதுக்கு அம்மா கண்டிப்பா சம்மதிக்க மாட்டாங்க. நான் பூஜை பண்ணலன்னா நம்ம குடும்பத்துக்கு கெடுதல் ஏற்படும். நான் இப்ப என்ன பண்றது மாமா? மாமா, சின்னையா, ஐஸ்வர்யா அம்மா எல்லாருமே வந்து அம்மாக்கு தெரியாம என்ன பூஜை பண்ண சொல்றாங்க. அதுதான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. சரி, எதுவும் குழப்பிக்க வேண்டாம், நீ போய் பூஜை பண்ணு. மாமா, அம்மாக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடாதா? குடும்பத்தோட நல்லதுக்காக தானே பண்ற. இது வரைக்கும் நீ செஞ்சது எதுவும் தப்பாகல, போய் பண்ணு. சரி மாமா, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் என் மனசுல இருந்த குழப்பம் போயிடுச்சு, தெளிவும் தெம்பும் பிறந்திருக்கு. சரி, அப்ப நான் போய் பூமி பூஜை பண்ணிட்டு வந்துடுறேன் மாமா. ஓகே. சரி மாமா. என்னாச்சு? என்னாச்சுன்னு தெரியல மேடம், போய் பாக்குறேன். பூஜைக்கு வேற நேரமாச்சு, இந்த நேரத்துல கார் ரிப்பேர். எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு தெரியல. எங்க இருக்க? மேடம், நீங்க சொன்ன மாதிரி கார் ரிப்பேர் ஆன மாதிரி நடிச்சிட்டு இருக்க மேடம். நான் சொல்ற வரைக்கும் காரை ரிப்பேர் பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி நடி. மெக்கானிக் கூட்டிட்டு வர சொன்னா ஏதாவது சொல்லி சமாளி. பூஜை டைம் முடியற வரைக்கும் பார்வதி அங்க வரக்கூடாது. ஓகே மேடம். டிரைவர் பாத்துட்டீங்களா? கிளம்பலாமா? என்னாச்சு? பாத்துட்டு இருக்க மேடம். சீக்கிரமா பாருங்க, நேரமாச்சு. இந்த பாத்திரம் மேடம். பூஜைக்கு நேரமாச்சு, கொஞ்சம் சீக்கிரமா ரெடி பண்ணுங்க. ரெடி பண்ணிடலாம் மேடம். உங்களால சரி பண்ண முடியலனா போன் பண்ணி மெக்கானிக் யாரையாவது வர சொல்லுங்களேன். போன் பண்ணி மெக்கானிக் வரதெல்லாம் ரொம்ப லேட் ஆகும் மேடம். நானே சரி பண்ணிடுறேன், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க மேடம். சரி, கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க. ஓகே மேடம். நம்ம பார்வதி மாதிரி இருக்கு. ஏய், நிறுத்து நிறுத்து நிறுத்து. ஆமா, பார்வதி தான். பார்வதி, இரு இரு, உள்ளே உட்காரு, ஒரே மழையா இருக்கு. நான் பூமி பூஜை நடக்கிற இடத்துல இருந்து அந்த குருஜி இருக்கிற இடத்துக்கு உன்னை தேடி தான் போய்கிட்டு இருக்கேன். நீ என்னடா நான் இங்க இருக்க? கார் என்ன பிரேக் டவுனா? ஆமா அண்ணே, பூஜைக்கு வேற டைம் ஆச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம டென்ஷன்ல இருந்தேன். நல்ல நேரத்துல நீங்க வந்துட்டீங்க. நானா வரல பார்வதி, அந்த கடவுளா பார்த்து அனுப்பிச்சு வச்சாரு. ஆமா பார்வதி, குருஜிய பாத்தியா இல்லையா? பூமி பூஜைக்கு ஏதாவது மாத்தி ஏற்பாடு சொன்னாரா? மாத்தி ஏற்பாடு எதுவுமே கிடையாதுன்னு. பூமி பூஜையை நான் தான் பண்ணணும்னு குருஜி உறுதியா சொல்லிட்டாரு. நான் மாமா கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டேன். மாமாவும் என்ன பூஜை பண்ண சொல்லிட்டாரு. அதான் ஆதி மாப்பிள்ளையே சொல்லிட்டாருல, அப்புறம் என்ன? அதுக்குதான் அப்பிலே இல்லையா? நீ வா, பூஜைக்கு நேரமாச்சு, ஆட்டோலயே போயிடலாம். போலாண்ணே. அம்மா, அம்மா வந்துட்டாங்களா? அகிலாக்கா வந்துட்டாங்களே. அகிலாக்கா வந்ததுக்கு அப்புறம் தான் நான் அங்கிருந்தே கிளம்பி வந்தேன். என்ன பார்வதி யோசிக்கிற? அகிலாக்கா வந்துட்டாங்களே, அவங்களுக்கு தெரியாம எப்படி பூமி பூஜை பண்றதுன்னு தானே யோசிக்கிற? ஆமாண்ணே. நான் பூஜை பண்றத அம்மா ஏத்துக்க மாட்டாங்க. இப்ப என்ன பண்றது? நீ ஒண்ணும் கவலைப்படாத பார்வதி. சின்ன மாப்பிள்ள அருணும் நானும் சேர்ந்து அகிலாக்காக்கு தெரியாம நீ பூமி பூஜை பண்றதுக்கான முழு ஏற்பாடையும் பண்ணிட்டோம். அதனால பூமி பூஜை நீ தான் பண்ற. என்னென்ன சொல்றீங்க? அம்மா இருக்கிற அந்த இடத்துல அம்மாவுக்கு தெரியாம எப்படி நான் பூமி பூஜை பண்ண முடியும்? பார்வதி, ஐஸ்வர்யா பூஜை பண்ற நிலத்துக்கு பக்கத்துல ஒரு தடுப்பு ஒண்ணு வச்சாச்சு.
சின்னதா சாமினா டென்ட் ஒன்னு போட சொல்லிருக்கேன். நம்ம போகும்போது எல்லாமே ரெடியா இருக்குன்னா பாத்துக்க. டோன்ட் வரி. பார்வதி, ஐஸ்வர்யா இந்த பக்கம் இருந்து பூஜை பண்ணட்டும், நீ தடுப்புக்கு அந்த பக்கம் இருந்து பூஜை பண்ணு. அம்மா, பக்கத்து நிலம் யாரோடதுன்னு? அது யாரு எவங்களோட நிலம் நமக்கு தெரியாதுமா. நம்ம என்ன நிலத்தை விலைக்கா வாங்க போறோம்? பூஜை தானே பண்ண போறோம். அப்படி இல்லைன்னு, சாமி காரியம் எதையும் முறையா செய்யணும். நாளைக்கு அவங்க நிலத்துல பூஜை போட்டோன்னு விவகாரம் பெருசாகி அப்போ அம்மாவுக்கு விஷயம் தெரிய வந்தா பிரச்சனை பெருசாயிடும்னு. சரிதான், நீ சொன்னதை நான் கூட யோசிக்கலையே. இப்ப என்ன, அந்த நிலம் யாருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட போய் பர்மிஷன் வாங்கணும், அவ்வளவுதானே? ஆமா அண்ணே. யார்கிட்ட கேக்குறது? அண்ணே, கஜேந்திரன் சார் கிட்ட கேளுங்க, அவருக்கு எல்லா விவரமும் தெரியும். கஜேந்திரனா? யாரு? இந்த சிவாஜிக்கு டூப் போட்ட மாதிரி இருப்பாரு அவரா? அவர்தான். சரி, அவர் நம்பர் சொல்லு. நம்பர் என்கிட்ட இருக்கு, இதோ சொல்றேன். சொல்லுமா. ஹலோ சார், நான் வடிவேலு பேசுறேன். சொல்லுங்க தம்பி. ஒண்ணும் இல்ல சார், எனக்கு ஒரு தகவல் வேணும். என்ன தகவல் வேணும்? அது ஒண்ணும் இல்ல சார், நம்ம பூமி பூஜை போடுறோம்ல சார், அதுக்கு பக்கத்து நிலம் யாரோட நிலம்னு கொஞ்சம் தகவல் தெரியணும், அது சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஓ, அதுவா? அது தம்பி, ஓகே சார், தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். சரிங்க தம்பி. என்னென்ன சொன்னாரு? ஒண்ணு இல்லம்மா, நீ நிலத்தோட ஓனர் பேர் கேட்டல, அவர் பேர் ராஜசேகரன். அவருக்கும் நம்ம அகிலாக்காக்கும் நிலத்துக்காக ஏதோ தகராறு இருக்கான், அத பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. நில பிரச்சனையா? அது மட்டும் இல்ல பார்வதி, அக்காக்கும் அந்த ஆளுக்கும் வந்த பிரச்சனையில கோர்ட் வரைக்கும் போயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அக்காவோட செல்வாக்க பார்த்துட்டு அந்த ஆளே பயந்து ஒதுக்கிட்டாராம். இங்க பாரு பார்வதி, இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு நம்ம போய் அவங்க கிட்ட பர்மிஷன் கேட்டா வேலைக்கு ஆகாது. நாம போய் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம். அப்படி இல்லன்னு, நல்ல காரியம் பண்றோம், அவர்கிட்ட ஒரு வார்த்தை நம்ம அனுமதி கேட்டுட்டு பண்ணலாமே. நம்ம போய் கேட்டு அவர் முடியாதுன்னு சொல்லிட்டா என்ன பண்றது? நம்பிக்கையா போவோன்னு போய் அவரை பார்த்து பேசுவோம். ஆமா, அவர் வீடு எங்க இருக்குன்னு கஜேந்திரன் சார் கிட்ட கேட்டீங்களா? சரிமா, நீ வா, நம்ம பேசிட்டு ஆட்டோல போவோம். வா. சரிண்ணே. வா, பாத்து இறங்கு, ஒரே தண்ணியா இருக்கு. வா. நீங்க ரெடி பண்ணிட்டு வண்டி எடுத்துட்டு வந்துருங்க. சரிங்க மேடம். ஏறுமா. இன்னைக்கு போய் அவங்க கிட்ட எப்படியாவது பேசி நிலத்துல பூஜை பண்ணிருக்கோம். சீக்கிரம் போப்பா. நந்தினி மேடத்துக்கு போன் பண்ணுவோமா இல்ல வேணாமா? நாம போன் பண்ணா திட்டுவாங்க, அவங்களே போன் பண்ணட்டும், நம்ம சமாளிச்சுக்கலாம். நான் பாத்துக்கிறேன் தங்கச்சி. யார் நீங்க? வணக்கம்மா. வணக்கம். ராஜசேகர் சாரை பார்க்கணும். அவர் வீட்ல இல்லங்க, வெளியே போயிருக்காரு. எப்ப வருவாரு? இப்ப வர நேரம் தான். ஆமா, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? பொதுவா அவரு ஆபீஸ் விஷயமா வீட்டுக்கு யாரையும் வர சொல்ல மாட்டாரு. உங்களை பார்த்தா ஆபீஸ்ல ஒர்க் பண்ற மாதிரி தெரியலையே, அதனாலதான் கேட்டேன். நாங்க ஆபீஸ் விஷயமா சார் பார்க்க வரல, சொந்த விஷயமா தான் பார்க்க வந்திருக்கோம். என் பேரு பார்வதி, நான் அகிலாண்டேஸ்வரி அம்மா. தங்கச்சி, நீ ஏமா தயங்குற? அகிலாண்டேஸ்வரி அம்மாவோட மூத்த மருமகன் சொல்ல வேண்டியதானே? ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி மருமகளா நீங்க? ஆமாமா. ஏன் வெளியில நிக்கிறீங்க? உள்ள வாங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். சார் வந்தது ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், பேசிட்டு இப்படியே கிளம்பிடுறோம். அகிலாண்டேஸ்வரி மேடத்தோட மருமகன்னு வந்ததுமே சொல்லிருக்கலாம்ல. அது தெரியாம தான் உங்களை வெளியிலே நிக்க வச்சுட்டேன். மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க, உள்ள வாங்க. உள்ள வாங்க, உள்ள வாங்க. வாங்க, உள்ள வாங்க. வாங்க, உட்காருங்க. உட்காரு தங்கச்சி, உட்காருங்க. இருங்க, உங்களுக்கு ஏதாவது குடிக்கிறது கொண்டு வரேன். ஐயோ பரவாயில்ல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். சார் வந்தது நாங்க பேசிட்டு கிளம்பிடுறோம். நீங்க முதல்ல என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, தண்ணியாவது குடிங்க. கொஞ்சம் இருங்க, வரேன். பாத்தியா தங்கச்சி, அகிலக்கா பேரு சொன்ன உடனே வரவேற்பெல்லாம் பலமா இருக்கு. இன்னைக்கு நம்மளுக்கு கண்டிப்பா பர்மிஷன் கிடைச்சிடும். வணக்கம் சார். வணக்கம் சார். யாரு நீங்க? நான் அகிலாண்டேஸ்வரி அம்மா.
அம்மா வீட்ல இருந்து வந்திருக்கோம். பத்மா, என்ன கட்சி மீட்டிங் மாதிரி கத்துறான்? யாரு வந்தாலும் கூப்பிட்டு நடு வீட்டுல உட்கார வச்சிருவியா? வெளியில இருந்து வர்றவங்கள என்ன ஏதுன்னு கேட்டு விசாரிக்க மாட்டியா? சார், முதல்ல அவங்க எங்களை வீட்டுக்குள்ளேயே கூப்பிடல சார், வாசல்ல நிக்க வச்சுதான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பார்வதி அகிலாக்காவோட மருமகன் சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்களை உள்ளவே கூப்பிட்டாங்க. அவங்கள திட்டாதீங்க சார். கோவப்படாதீங்க சார். நாங்க இப்ப உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கோம். மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. என்ன உதவி? என்னோட நிலத்தை எங்கிட்ட இருந்து அபகரிக்க அந்த அகிலாண்டேஸ்வரி தூது விட்டாங்களா? ரைட்டு. இந்த ஆள் இருக்கிற டென்ஷனை பார்த்தா அகிலக்கா மேல பயங்கர கடுப்புல இருக்கான் போல் இருக்கே. இவன் எப்படி பூஜை பண்ண பர்மிஷன் கொடுப்பான்? இன்னைக்கு பூஜை பண்ணா மாதிரிதான். நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க சார். அம்மாவோட மனசுல அப்படி ஒரு எண்ணமே கிடையாது. நானும் அதுக்காக உங்களை தேடி வரல. பூந்தமல்லியில EVPக்கு பக்கத்துல இருக்கிற உங்க நிலத்துல 1 மணி நேரம் உட்காந்து நான் பூஜை பண்ணிக்கணும். அதுக்கு நீங்க எனக்கு பெர்மிஷன் கொடுக்கணும். தயவு செஞ்சு இந்த உதவி மட்டும் எனக்கு பண்ணி கொடுங்க சார். என் நிலத்துல உட்கார்ந்து பூஜை பண்ணி என் நிலத்தை எங்கிட்ட இருந்து அபகரிக்க பாக்குறீங்களா? முதல்ல வெளியில போங்க. சார், பூஜையை பண்ணி ஒருத்தர் நிலத்தை அபகரிக்க முடியும்னா அப்புறம் உலகத்துல இருக்கிற எல்லாம் அந்த வேலையை தானே சார் பண்ணுவான். நான் உங்களை வீட்டை விட்டு வெளியில போங்கன்னு சொன்னேன். கோவப்படாதீங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். என் மேல இருக்கிற வெறுப்புல நான் பூமி பூஜை பண்ணக்கூடாதுன்னு அகிலாமா சம்பிரதாயத்தையே மாத்த முடிவு பண்ணிட்டாங்க. மூத்த மருமகளா குடும்பத்துக்கு ஏற்பட இருக்கிற கெடுதல தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை எனக்கு இருக்கு சார். என்ன உங்க பொண்ணா நினைச்சு எனக்கு இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணி கொடுங்க சார். நான் எப்போ உங்களுக்கு நன்றி உள்ளவளா இருப்பேன். ஒரே மணி நேரம் மட்டும்தான் உங்க நிலத்துல உட்காந்து நான் பூஜை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி ஓகே சொல்லுங்க சார். இத பாருமா, அது உன்னோட பிரச்சனை. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. முதல்ல வெளியில போ. சார், கொஞ்சம் இறக்க காட்டுக்கு சார். 1 மணி நேரம் கொடுக்க வேணாம் சார், ஒரு 3/4 மணி நேரம் பர்மிஷன் கொடுங்க சார். நான் உங்க 2 பேரையும் வீட்டை விட்டு போங்கன்னு சொல்லி ரொம்ப நேரம் ஆகுது. முதல்ல வீட்டை விட்டு வெளியில போங்க. சார் ப்ளீஸ் அப்படி சொல்லாதீங்க. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு 1 மணி நேரம் அனுமதி கொடுங்க சார். வீட்டை விட்டு வெளியே போக போறீங்களா இல்லையா? இல்ல நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணவா? தங்கச்சி இருக்கேன், நீ நடமா போலாம். வாங்க. ஆங்கிரி படு மூக்கா. இவெல்லாம் ஒரு ஆளு. நல்லா பயிர் கடையிற சட்டிக்கு பைஜாமா ஜிப்பா போட்டா மறந்துகிட்டு பர்மிஷன் கொடுக்க மாட்டானா? உனக்கு அறிவே வராதா? அந்த அம்மா ரொம்ப தங்கமானவன் தங்கச்சி. நம்மள கூட்டு போய் வீட்டுக்குள்ள உட்கார வச்சாங்க மரியாதையா. ஆனா அந்த ஆள் இருக்கானே ராயசேகர், ரொம்ப வீம்பு பிடிச்ச ஆளா இருக்கான். நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இவங்கிட்ட பர்மிஷன் கேட்க வேணாம், ஸ்ட்ரைட்டா அங்க போய் பூமி பூஜை பண்ணுவோம்னு. நீ தான் உண்மை நேர்மைன்னு சொல்லி இவங்கிட்ட பர்மிஷன் கேட்கலான்னு வந்த. அவன் என்னன்னா போலீஸ கூப்பிட்டு விரட்டுவன்னு நம்மளையே மிரட்டுறான், கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறான்றான். நல்லதுக்கெல்லாம் இங்க காலமே இல்ல தங்கச்சி. இப்ப என்ன பண்றதுன்னு? பூஜைக்கு வேற நேரமாச்சே. நான் ஆரம்பத்துல சொன்னதுதான் தங்கச்சி, அகிலாக்காக்கு தெரியாம நீ பூமி பூஜை பண்றதுக்கான எல்லா ஏற்பாடையும் நாங்க பண்ணியாச்சு. அதனால நீ எதை பத்தியும் கவலைப்படாம நிம்மதியா வந்து பூஜை பண்ணு. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் அவர் கொஞ்சம் கூட மனசு இறங்கி வரல. அது நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. தங்கச்சி, அந்த ஆளோட கோவம்லாம் நம்ம மேல இல்ல, அகிலாக்கா மேல. அகிலாக்கா கிட்ட அவன் கோவத்தை காட்ட முடியலன்றதுக்காக அதெல்லாம் நம்ம கிட்ட காட்டுறான். பாவம், அவன் மட்டும் என்ன பண்ணுவான்? அவன் நிலைமை நினைச்சாலும் பாவமா தான் இருக்கு. அம்மாவுக்கு தெரியாம நல்லபடியா பூஜையை முடிச்சிடலாமா? நல்ல மனசோட குடும்பம் நல்லா இருக்கணுன்றதுக்காக நீ பண்ற பூஜை இது. அதனால கண்டிப்பா நல்லபடியா நடக்கும். நீ கவலைப்படாம நிம்மதியா இருக்கு. உனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், உனக்கு மட்டும் இல்ல இந்த உலகத்துல இருக்க எல்லாருக்கும் தெரியும். நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான். கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான், ஆனா கைவிட்டுடுவான். அப்பாடா தங்கச்சி சிரிச்சிச்சு. ஏப்பா ஆட்டோ, சீக்கிரமா பாப்பா, பூஜைக்கு டைம் ஆகுதியா?